மாமா அதை நான் சொல்லிட்டேன் மாமா. நான் என்னன்னா என்னால எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வச்சுட்டேன். ஆனா திரும்ப திரும்ப நையன்னு எப்ப பார்த்தாலும் பொருள் பொருள் பொருள், காசு காசு காசு, அடுத்தவங்க கிட்ட அப்படி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தா என்ன மாமா? நான் சொல்லிட்டேன், நம்மனால என்ன முடியுதோ வைக்குதோ அதை வச்சு நம்ம ஓட்டுவோங்க, அதை வச்சு நம்ம செய்வோங்கன்னா கேட்க மாட்டோம். அன்னைக்கு இப்படிதான் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இடம் வருது, இடம் ஒண்ணு வருது, அதை நம்ம பார்த்து என்ன ஏதுன்னு பண்ணுவோம் வைப்போம். அப்பா கூட சொன்னாரு, என்னமோ நீங்க இது பண்ணிட்டு இருந்தப்ப ஏதோ புரோக்கர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்க. அப்ப கூட அப்பா சொன்னாரு, காசை வாங்கி ஏன்டா அப்படி தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி சேர்த்து வச்சு இடம் வாங்கலாம்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்கு, ஒரு வாங்குவோம் வைப்போம், அப்படி நம்ம வைக்கிறதா இருந்தா உன் நகை தேவைப்படும், நகையை வச்சு வாங்கலாம் அப்படின்றாரு. ஏன் நகையை வச்சு எதுக்கு இடம் வாங்கணும், ஏன் காசு சேர்த்து வச்சு வாங்க முடியாதா? அப்படியே நம்ம இடம் வாங்கினாலும் இப்ப அதுக்குரிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப பொழப்ப பார்த்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறத அதை பாக்கலாம்ல மாமா. அடுத்தவங்க இல்ல கண்ணே மாமா வீடு கட்டுறாங்க, கண்ணே மாமா வந்து இப்படி வீடு கட்டுறாங்கன்னா அவங்க அக்கா நகையை வச்சுதான் கட்டுறாங்க. அதே மாதிரி அத்தை நீங்களும் வந்து ஏதோ அப்ப இடம் வாங்குறப்ப நகையை வச்சுதான் வாங்குனீங்களா? சரிங்க இருக்கட்டும், அப்ப அவங்களுக்கு அந்த தேவை இருந்திருக்கு வாங்கியிருக்காங்க, நம்ம இப்ப ஒன்னும் இல்லையே அவசியம் இல்லையே இப்பயே எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, இல்ல நான் சொல்லி வைக்கிறேன், சப்போஸ் வாங்குறதா இருந்தா நம்ம நகையை வச்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா நீ வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்துறாத, புருஷனா என்கிட்ட எதையுமே நீ இது மாதிரி எதிர்பார்க்காத கேட்காத. சரி எதையுமே எதிர்பார்க்காத கேட்காதன்றீங்க, அப்ப என்கிட்ட மட்டும் எந்த உரிமையில நகையை கொடுன்னு கேக்குறீங்க அப்படின்னா, நீ விட்டு கொடு, அதுக்கப்புறம் நான் பார்த்து எல்லாமே பண்றேன். அப்ப விட்டு கொடுத்தாதான் எல்லாமே பார்த்து பண்ணுவீங்களா? என்ன விட்டு கொடுத்தா பண்ணுவா போல, நீ வந்து கொண்டு வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு. இருக்காங்களா நீ எதுவும் கொண்டு வந்து கொடுத்து எதுவும் பொழைச்சிக்கிட்டு இத்தனை வருஷம் பொழைச்சிருக்காங்களாப்பா? அதத்தான் அது சொல்றாரு மாமா, நம்ம வாங்குவோம் பொழைச்சிக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு. நீ விட்டு மாமா, எனக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப அதுக்குரிய தேவை இல்லையில மாமா. அது நம்ம வரப்ப நான் என்ன சொல்றேன், தரமாட்டேன்னு சொல்லல மாமா, அதுக்குரிய இது வரப்ப நம்ம பாப்போங்க. இப்ப எதுக்குங்க அகலக்கால் வச்சுக்கிட்டு வேணாங்க பாப்போங்கன்னு சொல்றேன். அது என்னன்னா மாமா, நம்மள வந்து ஒரு இது அப்படியே பிரச்சனை பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணி அது இது அது இதுன்னு, எனக்கு என்னன்னா அப்படி மணி மைண்டடாவே இருக்கிறது, என்ன தருவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே பிரச்சனை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு மாமா எனக்கு. ஒண்ணும் இல்ல மாமா, நான் அந்த அப்பா காசுல இது பண்றேன் மாமா, அதுல வர காசுல மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய் போட்டு நகை சீட்டு போடுறேன் மாமா. இப்ப முடிஞ்சு சரி அது அதை வந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு நான் மோதிரம் சரி எடுத்துக்கங்க. இப்படிதான் அந்த காசு எடுக்கிறான். இல்ல கேட்டாரு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க எனக்கு செஞ்சிருக்கன்னாரு. சரி ஒண்ணும் இல்லங்க அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு. சரி விடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் என்னன்னா மாமா, என்னோடது எல்லாமே வந்து என்னோடது ஒன்னதுன்னு இல்லாம மேம்போக்காதாம போகும். இவர் என்னன்னா என்கிட்ட எதையுமே கேட்காத, என்கிட்ட எதையுமே நீ செய்யாத, நீ விட்டு கொடு, நீ செய்யி, நம்ம இடம் இது நகை வச்சு நம்ம வாங்குவோம், நம்ம நகை வச்சு வாங்குவோம் இப்படின்னே போறாருமா. இந்த இடம் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசினாரு. இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவை அதை செய்ய சொல்லு, மாமாவை அதை பண்ண சொல்லு, நீ நார்மலா வந்து நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத, இவனுக்கு ஒரு 5 பவுனு அவனுக்கு ஒரு 5 பவுன் போட சொல்லு, இத்தனை தட்டு வைக்க சொல்லு, இத்தனை இது பண்ண சொல்லு, வைக்க சொல்லு, செய்ய சொல்லுன்றாரு. கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்குரிய செலவு, மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா, ஒரு அன்பா இருக்கட்டும், ஒரு அரவணைப்பா இருக்கட்டும், எல்லாமே அவங்க கிட்டதான் மாமா எனக்கு கிடைச்சிச்சு. இவர்கிட்ட இருந்து நான் கிடைச்சிச்சு நான் சொல்லவே மாட்டேன். நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலன்னு படுத்திருக்கேன். இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு, நான் டியூட்டிக்கு போகணும், அவங்க அப்பா வந்து கொண்டு வந்து பார்க்க சொல்லிட்டேன்ட்டார். இதே சூழ்நிலையில இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனா நீங்க ஏத்துப்பீங்களா? அதுக்கு எங்க அப்பா ஒண்ணும் சொல்லல, சரி வாப்பா வா, நீ வா வந்து நான் பாக்குறேன், ரெஸ்ட் எடு, நீ வந்து ரெஸ்ட் எடுன்னு தான் சொல்லிட்டு போனவரு. கேட்டா நான் போன்ல விசாரிச்சேன்ல அப்படின்றாரு. பெரியா ஒரு புரிச்சுக்க, அவனுடைய வேலை காலையில போறேன் வர்றேன் செய்கிறேன் படுக்கிறேன் எந்திரிக்கிறேன் ஓடுறேன். ஆமா கரெக்ட் மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் மாமா. அவர் வேலை போலீஸ் வேலை பாக்குறாரு வைக்கிறாரு, என்னால வந்து விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றீங்கல்ல. அன்னைக்கு வந்து நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொல்றேன், 1/4 மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன், என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன், என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்கொண்டு எல்லாமே பார்த்து வீட்டுல நான் கிளம்புறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 மணி நேரமா இங்கனக்குள்ளேயே இருந்து, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனா பொண்டாட்டிய வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது, அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம்ல, ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து விட. ஆட்டோல ஏறி போனேன் மாமா, வீட்டுலதான் இருந்தாரு, வீட்டுலதான் இருந்து வீட்டுல ரொம்ப நேரமா இருந்து போன் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போனாரு. ஆனா அந்த டயத்துக்கு பொண்டாட்டிய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விடக்கூடாதா?